நான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். நான் இந்த தொகுதியில் 7வது முறையாக போட்டியிடுகிறேன். நீங்களெல்லாம் நான் என்ன சின்னத்தில் போட்டியிடுகிறேன் என்று கடந்த சில நாட்களாக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகிறேன். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தமட்டிலும் எல்லா வளங்களும் இருந்தும் கூட இந்த தொகுதி அடைய வேண்டிய முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறது. எனவே என்னுடைய வாழ்நாள் லட்சியமாக, என்னுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்று தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, தென் தமிழக மக்களுக்கே நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான லட்சியம். அதன் காரணமாகத்தான் நான் 1998ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக நடைபெற்ற அனைத்து நாடாளுமன்ற தொகுதி தேர்தலிலும் போட்டியிட்டிருக்கிறேன். இந்த முறை நிச்சயமாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் எனக்கு பெருவாரியான வாக்குகள் அளித்து வெற்றி வாய்ப்பை தேடி தருவார்கள் என்று கருதுகிறேன். நாங்கள் தனிச்சின்னத்தில் போட்டியிடுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. ஏன்னா 98 தனிச்சின்னத்தில் போட்டியிட்டோம், 99 போட்டியிட்டோம். அதே போல் 2019ஆம் ஆண்டை தவிர பாக்கி எல்லாமே தனிச்சின்னம் தான் போட்டிட்டோம். ஆணையத்துக்கு ஏறக்குறைய 2 மாதங்களுக்கு முன்பாகவே நான் வேண்டுகோள் அனுப்பி டெல்லி கூடிய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு அவருக்கு தனிச்சின்னம் சிறப்பு சின்னம் ஒதுக்கி கொடுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட தேர்தல் ஆணையம் ஒருதலைப்பட்சமாக நடந்து கொண்டு எங்களுக்கு தனி சின்னம் ஒதுக்கலை. எனக்கு மட்டுமல்ல, ஒரு அணியினுடைய கூட்டணி இல்லாத எல்லோருக்குமே யாருக்குமே சின்னம் ஒதுக்காமல் அவர்கள் அனைவரையுமே வஞ்சிக்கிறாங்க. இது ஜனநாயகத்துக்கு ஒரு அழகல்ல. எனவே நான் முதல்ல தனிச்சின்னத்தில் தான் போட்டியிடாக இருந்தது. அதுக்கு பிறகு இது போன்ற ஒரு சூழ்நிலையில் மக்களுக்கு ஒரு தேவையில்லாமல் இந்த நேரத்தில் ஒரு புதிய சின்னத்தை 30ஆம் தேதி என்று வாங்கி அதுக்கு பிறகு 15 நாளில் அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள் சேர்ப்பது மிகவும் கடினமாகிவிடும். அதே போல் நமக்கு அந்த காரணத்தால் தான் நான் எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இரட்டை இலை என்பது படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் சாதி மதம் மொழி இனத்தை கடந்து இந்த இரட்டை இலை சின்னம் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் பிரபல்யமான பரிட்சயமான அறிமுகமான சின்னம். அதுபோல் எங்கள் கூட்டணி சின்னம் இது. அதனால் இது வெற்றி சின்னம். இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து அம்மா ஜெயலலிதா அவர்கள் காலத்திலிருந்து இந்த சின்னம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டி தரக்கூடிய சின்னம். எனவே அந்த சின்னத்தில் இரட்டை இலை சின்னத்திலே நான் போட்டுக்கிட்டேன். யாரும் எந்த விதமான நிர்பந்தமும் கிஞ்சிற்றும் கொடுக்கவில்லை. அந்தளவுக்கு ஜனநாயக ரீதியாக எல்லோரும் நடந்து கொண்டிருக்கார்கள். நாங்கள் எனவே இந்த சின்னம் விரும்பி நாங்களாக இந்த அசாதாரணமான சூழ்நிலையில் நாங்கள் நாங்கள் இரட்டை இலை சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுகிறோம். எனவே மக்கள் இந்த இரட்டை இலை சின்னம் வெற்றி சின்னம்.